ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 18 ஸ்லோகம் 11-12. ராஜீவ நேத்ர ரகுபுங்கவ ராமபத்ர ராகேந்து பிம்ப சதுஷ ஆனன நீலகாத்ர ராமாபிராம ரகுவம்ச சமுத்பவ துவம் ஸ்ரீராமச்சந்திர மம தேஹி கராவலம்பம். ஸ்ரீராமகர்ணாமிருதம் என்னும் நூலில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. தாமரை கண்களுடன் மங்களமான ரகுவம்ச தோன்றலான ராமன், அவன் முகமோ முழு நிலவை தோற்கச் செய்யும் நீல நிறமான அந்த பிரிய ராமன்தான் ரகுவம்சத்தையே நிலைநிறுத்தியவன். எனக்கு அந்த ராமச்சந்திரன் தான் கை தூக்கி நிறுத்த வேண்டும். இதுவே தசரதனின் நிலையும் கூட. ரகுகுல தோன்றலின் அழகை அனுபவித்தான் ராமன் குழந்தையாயிருந்த பொழுது. இப்பொழுதோ இக்கட்டான சூழ்நிலை. ராமன் பரமாத்மா என்று உணர்ந்தவன்தான் தசரதன். இந்த சூழ்நிலையை கடக்க எனக்கு உதவி செய்தல் வேண்டும் என்று மனதால் அந்த பரமாத்மாவை வேண்டுகிறான். ராமன் தனது பிரியமான தந்தையிடம் பேசவும் வருகின்றான். அவருடைய வார்த்தைகள்தான் இவை. கச்சின்மயா ந அபராதம் அஜ்ஞானாத் ஏனமே பிதா குபிதா தன் மம ஆசக்ஷ்வ துவமேவ ஏனம் பிரசாதய. மே பிதா குபிதா, என் அப்பா கோபித்து கொண்டு நான் பார்த்ததில்லையே. கோபித்துள்ளாரோ? அபராதம் அஜ்ஞானாத், நான் ஒருவேளை தெரியாமல் அவர் மனதை புண்படுத்தி இருக்கிறேனோ? ஆசக்ஷுவ, யோசித்து பாருங்கள், சொல்லுங்கள் தாயே. அப்படி இருந்தால் நீங்கள் தான் சமாதானப்படுத்த முடியும் இப்பொழுது. துவமேவ ஏனம் பிரசாதய. ராமன் இளைஞன். இந்த சூழ்நிலையோ புதிது. ஆனாலும் அதை மாற்றத் துடிக்கின்றான். மென்மையான வார்த்தைகளால் கைகேயியால் உடன் பதிலளிக்க இயலவில்லை. விடவில்லை ராமன். அப்பிரசன்ன மனாஹா கிம் நு சதா கிம் நு சதா மாம் பிரதிவத்சலஹா விஷண்ண வதனோ தீனஹா நகி மாம் பிரதிபாஷதே. அப்பா ஏதோ கவலையில் இருக்கிறாரோ? சிரிக்கக்கூட இல்லையே. அப்பிரசன்ன மனாஹா, தாயே, சதா பிரதிவத்சலஹா மாம், நான் அருகில் வரும்பொழுதெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை காண்பிப்பாரே. இது தெரியும் அரசிக்கும். மௌனம் சாதிக்கிறாள். ராமன் மெதுவாக, விஷண்ண வதனஹா, அப்பாவின் முகத்தில் சோகம் கப்பியுள்ளதே. விஷண்ண வதனஹா, ஏனம்மா நகி மாம் பிரதிபாஷதே, நான் இவ்வளவு நேரமாக பேசுகின்றேன், பதில் சொல்லக்கூட இயலாமல் இருக்கின்றார் தீனஹா. ஏதாவது செய்யுங்கள் தாயே, பழைய அப்பாவை நான் காண வேண்டும் என அன்பு வார்த்தைகளால் சொல்லுகின்றான் ராமன். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.